عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما صدق الله العلي العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க அல்லாஹ் தஆலா பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீகை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் வாழச் செய்வானாக. நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவருடைய மன்னிப்புக்கு உரிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை மாற்றி அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த செயல்களை செய்தால் தௌபா செய்யாமலேயே அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னித்து விடுகின்றான் என்பதாக சில காரியங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். சில விஷயங்களை சொல்லும் நேரங்களிலே, இதை செய்யும் நேரங்களில் தௌபா செய்தால்தான் அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பான் என்பதாக சொல்லி தருகின்றார்கள். இன்னும் சில பாவங்களை சொல்லும் நேரத்திலே இப்படி சொல்வார்கள், விவசாயத்தை போன்று இருக்கின்றது, அந்த பாவத்தை செய்துவிட்டால் அந்த மனிதன் திருந்தாதவரை தொடர்ச்சியாக பயிர்கள் திரும்ப திரும்ப முளைப்பதை போன்று இவருடைய பாவங்கள் புதிதாக உருவாகி கொண்டே இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில ஹதீஸ்களிலே எச்சரித்திருக்கக்கூடிய அந்த வாசகங்களையும் பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, சஹாபா பெருமக்களே, ஒரு சஹாபி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள், நான் பைஅத் செய்ய வேண்டும், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவ வேண்டும் என்பதாக அந்த சஹாபி சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தம்முடைய முபாரக்கான கரத்தை நீட்டுகின்றார்கள். அந்த சஹாபி தன்னுடைய கரத்தை நீட்டாமல் கையை மடக்கிக் கொள்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றார்கள், தோழரே, கையை நீட்டச் சொன்னீர்கள், நான் கையை நீட்டினேன், ஆனால் பைஅத் செய்வதற்கு உங்களுடைய கரத்தை நீட்டிவிட்டு கையை மடக்கி விட்டிருக்கிறேன், என்ன காரணம் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த சஹாபி உடனடியாக சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், சில நிபந்தனைகள் எனக்கு தேவை, அந்த நிபந்தனைகளுக்கு தாங்கள் கட்டுப்பட்டால், அந்த நிபந்தனைகளை தாங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகின்றேன் என்பதாக அந்த சஹாபி சொல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், என்ன நிபந்தனை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடனடியான பதிலை சொல்கின்றார்கள். அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதாக அந்த சஹாபி நிபந்தனையாக விதிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றார்கள், தோழரே, உங்களுக்கு தெரியாதா, ஒரு மனிதர் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத மார்க்கத்திலே இருந்துவிட்டு இஸ்லாத்திற்கு புதிதாக வந்துவிட்டு கலிமாவை சொல்லிவிட்டால் அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அதே போன்று ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிற்காக வேண்டி சென்றால் அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அதே போன்று ஒரு மனிதர் ஒரு நாட்டை விட்டும் இன்னொரு நாட்டிற்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி துறவரம் மேற்கொண்டால் அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். ஒரு மனிதர் ஹஜ்ஜை செய்தால் அதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்பது உங்களுக்கு தெரியாதா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டுவிட்டு, தோழரே, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று கலிமாவை சொல்லிவிட்டால் உங்களின் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான், உங்களை பரிபூர்ணமான பாவமற்றவராக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அதே சஹாபி ஒரு கட்டத்திலே தன்னுடைய இறுதி தருவாயிலே அமர்ந்திருக்கின்றார்கள், வீட்டிலே படுத்த படுக்கையாக அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே
அருகாமையிலே அவருடைய மகனார் அமர்ந்திருக்கின்றார்கள். மகனாரை பார்த்து தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். மகன் கேட்கின்றார், என்னுடைய தந்தை அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நிறைய நற்செய்திகளை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களே, இவைகளெல்லாம் யார் செய்தார்களோ அந்த மக்கள் சொர்க்கவாதி என்பதாக சொல்லி இருக்கின்றார்களே என்பதாக ஆறுதலுக்காக, மனதை ஓர்மைப்படுத்துவதற்காக, நிம்மதிப்படுத்துவதற்காக அந்த மகனார் சொல்லுகின்றார்கள். அந்த ஆறுதலை அந்த தந்தை ஏற்பதாக தெரியவில்லை. தேம்பி அழுகின்றார்கள். மகனார் மீண்டும் கேட்கின்றார்கள், அழுவதற்கான காரணம் என்ன என்பதாக கேட்க அந்த தந்தையார் சொல்கின்றார்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய மகனே, நான் ஆரம்ப காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய எதிரியாக அவர்களை பார்க்கும் நேரத்திலே விரோதமான பார்வையோடு அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு கட்டம் அல்லாஹ் தஆலா திருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரத்தை நீட்டச் சொல்லி கலிமாவை சொல்வதற்காக இருந்த நேரத்திலே நிபந்தனை விதித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிவிட்டால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்பதாக சொன்ன நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக அருகாமையிலே நான் அமர்ந்திருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாரக்கான அந்த முகத்தை பார்க்கின்றேன். அவருடைய அழகை வர்ணிக்கும் அளவுக்குள்ள யதார்த்தமான உடல் அமைப்பு எனக்கு அந்த நேரத்திலே கிடைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட நேரத்திலேயே உயிரை நான் துறந்திருந்தால், அந்த நேரத்திலேயே நான் மௌத்தை சந்தித்திருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தரவில்லையே என்பதாக நினைத்து இப்போது நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன், வேதனை அடைகின்றேன். அந்த பாக்கியம் எவ்வளவு ரம்மியமான ஒன்று தெரியுமா, எவ்வளவு சுவையானது தெரியுமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாரக்கான முகத்தை பார்க்கின்றேன். அவர்கள் பேசக்கூடிய அற்புதமான பேச்சுக்களை கேட்கின்றேன். ஆனால் எதையும் வர்ணிக்கும் அளவுக்குள்ள நிலையிலே நான் இல்லை, என்னை நானே மறந்தவனாக அந்த இடத்திலே அமர்ந்திருந்தேன் என்பதாக தந்தை சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அப்படி ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே துபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி, அவர்களோடு சேர்ந்து இன்னொரு சஹாபி, இருவரும் சேர்ந்துதான் ஒரே நேரத்திலே ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அப்படி ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு துறவரம் செல்லக்கூடிய அந்த நேரத்திலே மதீனாவினுடைய தட்பவெப்பநிலை சரியாக இல்லை. பலவிதமான பாதிப்புகளை சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே துபைல் அவர்களோடு சேர்ந்த அந்த நண்பர், அந்த சஹாபி மிக கடுமையான முறையிலே நோய்வாய்ப்படுகின்றார். அந்த ஊரிலேயே மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த மனிதர் திடீரென்று தன்னையும் அறியாத வண்ணமாக வேதனை பொறுக்க முடியாமல் தன்னுடைய நோயினுடைய தாக்கம் அதிகமாகியதன் காரணத்தினால் அந்த மனிதர் உடனடியாக தன்னுடைய கரத்திலே வைத்திருந்த மிகப்பெரிய ஈட்டி அதை எடுக்கின்றார். தன்னுடைய மணிக்கட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு செல்லக்கூடிய, உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நரம்பிலே அந்த ஈட்டியை வைத்து நன்றாக அறுக்கின்றார். அறுத்த மாத்திரத்திலே இரத்தம் பீரிட்டு வருகின்றது. அளவுக்கு அதிகமான முறையிலே இரத்தம் பீரிட்டு அவர் மயக்கமடைந்தவராக அந்த நேரத்திலே காட்சி தருகின்றார் அல்லாஹ் தஆலா. அதற்கு பின்பாக சில காலம் வாழக்கூடிய தௌஃபீகை அந்த சஹாபிக்கு தருகின்றான். அவர்கள் இறந்ததற்கு பின்பாக துபைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை கனவை காணுகின்றார்கள். அந்த கனவிலே இந்த மனிதர் யார் கையை அறுத்து கொண்டாரோ அந்த மனிதர் மறுமையிலே சொர்க்கத்திலே உயர்ந்த பாக்கியத்தை பெற்று வாழுகின்றார். ஆனால் கையிலே ஒரு துணியை போர்த்தியவராக, துணியை சுத்தியவராக அந்த கையை வைத்திருக்கின்றார். துபைல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், நண்பரே, நீங்கள் நன்றாகத்தானே இருக்கின்றீர்கள், சொர்க்கத்திலே இருக்கின்றீர்கள். அப்படி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கையிலே கட்டு போடப்பட்டிருக்கின்றதே, என்ன காரணம்? கையிலே ஒரு துணியை சுற்றி இருக்கின்றீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்க அந்த மனிதர் சொல்கின்றார், துபைல் அவர்களே, நான் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. உலகத்திலே வாழும் நேரத்திலே அந்த நோய் தாக்கப்பட்டு நோயினுடைய வேதனையை பொறுக்க முடியாமல் நான் கையை அறுத்து கொண்டேன். உயிரை நீப்பதற்காக நான் முயற்சி செய்தேன். அல்லாஹ் தஆலா நான் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்.
நான் துறவரம் மேற்கொண்ட மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற அந்த பாக்கியத்தின் காரணத்தினால், அந்த ஹிஜ்ரத்தின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா எனக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்து சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஆனாலும் கூட நான் செய்த அந்த தவறின் காரணத்தினால், கையை அறுத்து உயிரை நீர்ப்பதற்காக நான் முயற்சி செய்ததன் காரணத்தினால் என்னுடைய அந்த தவறை அல்லாஹ் மன்னிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னான், உனக்கு நீரே செய்த அந்த தீமையை நான் மன்னிக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதாக இந்த கனவை கண்ட துபைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நான் கனவை கண்டேன். என்னுடைய நண்பர் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்றார். ஹிஜ்ரத் செய்ததன் காரணத்தினால் அல்லாஹ் பாவத்தை மன்னித்ததாக அவர் ஒத்துக்கொள்கின்றார். ஆனால் கையிலே அவர் தன்னை தானே காயம் ஏற்படுத்தி உயிரை நீர்ப்பதற்காக முயற்சி செய்ததற்காக அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டதாக அந்த சஹாபி சொல்கின்றார் என்பதாக சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார்கள். யா அல்லாஹ், அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. அவர் கையின் மூலமாக செய்த தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்ட அந்த பாவத்தை மன்னித்து விடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தான் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை புதிதாக முதலாக தழுவக்கூடிய அந்த மனிதர் கலிமாவை சொல்லிவிட்டான். அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். ஒரு நாட்டிலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி துறவரம் மேற்கொண்டால் அந்த செயலின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவருடைய முன் செய்த எல்லா பாவங்களையும் தௌபா இல்லாமலேயே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு மனிதர் ஹஜ்ஜை செய்கின்றார். ஹஜ்ஜின் காரணத்தினால் அவர் முன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். எல்லாவற்றிற்கும் மேலாக நாளை மறுமை நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான அந்த ஷஃபாஅத்தின் பொருட்டால் மிகப்பெரிய பாவிகளை அல்லாஹ் மன்னித்து விடுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். உலகத்திலே மிகப்பெரிய பாவங்களாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. இந்த இணை வைக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாமல் ஈமான் கொள்ளாமல் அந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அநியாயமான முறையிலே பிறரை கொலை செய்திருந்தால் அந்த பாவத்தை தௌபா செய்யாமல் அந்த குறிப்பிட்ட மனிதனிடத்திலே மன்னிப்பை பெறாமல் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். அதே போன்று ஒரு மனிதன் பிற மனிதனோடு இட்டு கட்டிவிட்டால் அந்த இட்டு கட்டக்கூடிய அந்த பாவத்தை அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அந்த குறிப்பிட்ட மனிதனிடத்திலே பாவ மன்னிப்பை பெறாதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதே போன்று எத்தீம்களுடைய அனாதைகளுடைய பொருளாதாரத்தை ஒரு மனிதன் அநியாயமாக சாப்பிட்டால் அந்த மக்கள் மன்னிக்கும் வரை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் வரை அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். ஒரு மனிதன் செய்வனை செய்கின்றான், செய்வினை செய்யக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். தௌபா செய்து அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட மனிதனிடத்திலே தௌபா செய்யாதவரை அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் என்பதாக மார்க்கம் சில மனிதர்களை பட்டியல் போட்டு காண்பிக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். அதே போன்று போர்க்களத்திற்கு சென்று விட்டான். போர்க்களத்திலே சென்ற அந்த மனிதன் புறமுதுகிட்டு ஓடி வந்து விட்டால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாதவரை அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று பெற்றோர்களை துண்டித்து வாழ்ந்தால், பெற்றோர்களோடு சேராமல் அவர்களை ஒதுக்கி வைத்து வாழ்ந்தால் அந்த மனிதனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்றுதான் ஹரம் ஷரீஃபிலே மக்காவினுடைய எல்கையிலே வசிக்கக்கூடிய அந்த மனிதன் அந்த எல்கையினுடைய கண்ணியத்தை மதிக்காமல் வரம்பு மீறி நடந்து கொண்டால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். ஒரு சஹாபி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு அந்நிய பெண் மீது நான் தவறான முறையிலே நடந்து கொண்டேன். ஆனால் அந்த பெண்ணோடு தவறான உறவை வைக்கவில்லை. அந்த பெண்ணோடு தவறான அனைத்து செயல்களையும் நான் செய்துவிட்டேன். என்னை அல்லாஹ் மன்னிப்பானா என்பதாக அந்த மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே
உருகி நிற்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபியை பொறுங்கள் என்பதாக அருகாமையிலே அமர வைக்கின்றார்கள். இதற்கு என்ன தீர்வை சொல்வது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யோசிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை இறக்குகின்றான். அக்கிமி ஸலாத்த தரஃப இந்நகாரி வ ஸுலஃபம் மினல் லைல். ஒரு மனிதன் அதிகாலை நேரங்களிலே அதிகாலையினுடைய 2 ஓரப்பகுதிகளிலே தொழுதால், அதே போன்று இரவு நேரங்களிலே ஒரு மனிதர் தொழுகையை பேணுதலான முறையிலே பேணி வந்தால், இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபுன ஸய்யிஆத், அவர் செய்யக்கூடிய இந்த நன்மையான காரியங்கள் அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை உடனடியாக அந்த சஹாபியுடைய விஷயத்திலே அல்லாஹ் இறக்குகின்றான். பாவமில்லாத பரிசுத்தமானவராக அவர் மாறினார் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி சொல்வார்கள், மூமினான ஒரு மனிதன் பாவத்தை செய்து விட்டார், அது சிறு பாவமோ பெருபாவமோ, அந்த பாவங்களை செய்துவிட்ட அந்த மூமினான மனிதன் தனக்கு தலைக்கு மேலாக மிகப்பெரிய மலை இருப்பதை போன்று ஒரு உணர்வோடு அமர்ந்திருப்பார். எந்த நேரத்திலே அந்த மலை இவருடைய தலைக்கு மேல் விழும் என்பது இவருக்கு தெரியாது. அதை பயந்தவராக அவர் அமர்ந்திருப்பதை போன்றுதான் ஒரு மனிதன், மூமினான மனிதன் பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டுக்கொண்டிருப்பார். அல்லாஹ் மன்னிக்காதவரை அவருடைய மனதிலே நிம்மதி ஏற்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்துவிட்டு சொல்வார்கள், ஒரு பாவி இருக்கின்றானே, அவன் தவறுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பான். அந்த தவறை செய்ய செய்ய அந்த பாவம் என்பதே பாவம் இல்லை என்பதாக நினைக்கும் அளவுக்குள்ள சிந்தனையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். எந்த அளவுக்கு என்றால், தன்னுடைய மூக்கை தாண்டி செல்லக்கூடிய ஒரு ஈ அது கடந்து செல்வதை எப்படி சாதாரணமாக மனிதன் நினைக்கின்றானோ, இதே போடுதான் பாவங்களை செய்யக்கூடிய அந்த மனிதன் பாவங்களை செய்துவிட்டு ஈயை தட்டி விடுவதை போன்று பாவங்களை தட்டி விடுவான். அதை பாவமாக அவன் கருத மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் திருமறையிலே மேலே குறிப்பிட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்கவுன அன்ஹு. உலகத்திலே அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை யார் தவிர்த்து வாழுகின்றார்களோ அந்த மனிதர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அவரை பரிசுத்தமானவராக சொர்க்கத்திலே கண்ணியமான முறையில் நுழையக்கூடிய உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் சேர்க்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை மூலமாக சொல்லி தந்திருக்கின்றான். எனவே செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். அல்லாஹ் செய்த பாவங்களை பரிபூர்ணமான முறையிலே அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. வாழும் காலம் முழுக்க பாவங்களே இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.